1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. வணக்கம். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா மற்றவங்க பண்ற மாதிரி வாகனத்திலே சுத்தி வராம வீதி வீதியா இறங்கி துண்டறிக்கைகளை கொடுத்து பிரச்சாரம் மேற்கொள்றீங்க. மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? முதல்ல மக்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் அதோட நோக்கம் சீமான் அவர்களை வைத்து இருக்கக்கூடிய ஆட்சி வரைவு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் மும்முரமாக இருக்கோம். மற்ற கட்சி எல்லாமே பணத்தையும் அந்த சின்னத்தையுமே நம்பி நிற்கிறதுனால அந்த யார் வேட்பாளர், அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் பின்புலம் என்ன, எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை. அந்த சின்னத்தை பார்க்குறாங்க. வீட்டுக்கு எலெக்ஷன் ஒரு நாளைக்கு முன்னாடி வர அந்த ரூபா காசை பார்க்குறாங்க. அதை வச்சுமே அவங்களுக்கு வாக்கு செலுத்திடுறாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி இது ரெண்டுத்தையுமே ஒழிச்சு இந்த சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துறது, பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் தாண்டி எங்களுடைய கொள்கை கோட்பாடு, அதை தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ன செய்வோம் அப்படின்ற அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலமும் தேவையும் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். ரொம்ப நல்லது. இப்போ வானூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு இணையான வேட்பாளர்களாக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் இளைஞர்னு நினைக்கிறேன். அதே போல் வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு முழுக்க 4 முனை போட்டி இருக்கு. 4 முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. அந்த 4 முனை போட்டியில எந்த அணி வலிமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க 4 முனை போட்டி அப்படின்னு சொல்வதே நான் மறுக்கிறேன். 6 முனை போட்டி என்பதை நீங்க நினைவு கொள்ளணும். காரணம் என்னன்னா, ஒரு புறம் எங்களுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்களும் தனித்து களம் காண்கிறாரு. அதே போல எங்களுடைய மதிப்புக்குரிய மருத்துவரும் அவங்க அம்மையார் அவங்களும் சேர்ந்து அவங்களும் களம் காண்கிறாங்க. முதல்ல ஒரு ஊடகமாக இருக்கிறவங்க இது போல் களம் காண்கக்கூடியவர்களையும் நிராகரிக்கிறத புறக்கணிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நாங்களும் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். பரவாயில்ல, இந்த தேர்தலையாவது எங்களையும் ஒரு முனையா நீங்க சேர்த்துருக்கீங்க. அப்போ புதுசா இருக்கு 6 முனை போட்டி. தமிழ்நாடு 6 முனை போட்டி தான். அது நம்ம அதுலயும் எடுத்துக்கலாம். ஆனா எந்த முனை எந்த அளவுக்கு கூர்மையா இருக்குன்றதான் பார்க்கணும். அந்த விதத்துல இந்த 6 முனையில மிக கூர்மையா இருக்கக்கூடிய முனை நாம் தமிழ் கட்சி தான். அந்த வகையில நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது பல பேர் பயப்படுறாங்க. இன்னும் இந்த பிள்ளைங்க இங்கே உள்ளே இறங்கி இருக்கிறாங்க, என்னடா வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு இறங்கி வாக்கு கேட்குறது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு திமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறவரோ இல்லை அந்த திமுகவுடைய கிளை செயலாளர் அதிமுகவுடைய கிளை செயலாளர் வீட்டில் போய் வாக்கு சேகரிக்க மாட்டார். அதிமுகவுடைய கிளை செயலாளரோ நிர்வாகியே திமுகவில் இருக்கிற பக்கத்து வீட்டிலே திமுகவில் இருந்தால் கூட அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்க மாட்டான். ஆனால் நாம் தமிழர் நாங்கள் இன்றைய தினம் காலையில் திமுகவுடைய வேட்பாளர் அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு கூட நாங்கள் போயிட்டு இன்னைக்கு வாக்கு சேகரிச்சுட்டு வரோம். எங்களுக்கு கிளைச்செயலாளர் டைரெக்டாக நாங்கள் எம்எல்ஏ வேட்பாளர்கிட்டே நான் நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் ஓட்டு கேட்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். அதனால எங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். நாங்கள் இது முதல்ல ஆரம்பிச்சோன்றதெல்லாம் தாண்டி நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர்களாக அறிவிச்சு அதுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இன்னுமே ஒரு சில பேர்கள் கடைசி நேரத்தில் இழுபறியிலிருந்து கூட்டணி முடிவாகி கடைசி காலகட்டத்தில் வேட்பாளரை முடிவு பண்ணதுனால இன்னுமே அவங்க நாங்கள் தான் வேட்பாளர்னு மற்ற கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட இப்போதான் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டமே நடத்திட்டு வராங்க. அவங்க வரட்டும், பின்னால் வரட்டும். நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். சரி, களப்பணி அதெல்லாம் தாண்டி இப்போ 6 முனை போட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பிரதானமாக முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சு நிற்கிறது ஒரு 4 பேர் தான். அது வெளியில் தெரியக்கூடியது. அந்த 4 பேரில் சரி உங்களோட கணக்குப்படி 6 பேராக கூட வச்சுக்கோம். 6 பேரில் இப்போ முதல்வராக இருந்தவருக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் ஸ்டாலின் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறார். என்ன கேட்பார்? ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா முதலமைச்சர் நீங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலினான்னு கேட்பார். ஓ, அது வேற சந்தேகம் இருக்குங்களா? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தானே இருக்காரு. இல்ல அவர் கருணாநிதி அவர் சாவர வரைக்கும் அவர் தான் தலைவராக இருக்கணும், அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு இருந்தாரு. அதுபோல நான் பட்ட மாதிரி எங்க அப்பா எனக்கு கடைசி காலம் வரைக்கும் எதுவுமே கொடுக்காத மாதிரி நான் பட்ட மாதிரி என் பையனை பற்றக்கூடாதுன்னு அவரு கஷ்டப்பட்டு தன் பையனை உடனே எம்எல்ஏ ஆக்கினாரு. அடுத்த வருஷமே மினிஸ்டர் ஆக்கினாரு. அடுத்த வருஷமே துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. இப்ப இந்த ஆட்சிக்கு அவருக்கு ஒருவேளை அவர் வெற்றி பெற்றா முதலமைச்சராக கூட ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கேட்கறேன், நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா முதலமைச்சர் நீங்களா இல்ல உங்க பையனா, இல்ல 2 பேருமே யாராச்சும் ஒருத்தவங்க முதலமைச்சரா இருந்தா உங்களை போது சபரீசனான்னு கேட்கறேன். ஓ, 3வது ஆப்ஷன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? இப்ப நீங்க நிக்கிறது அதிமுக தலைமையான கூட்டணியா இல்ல பிஜேபி தலைமையான கூட்டணியான்னு கேட்பேன். அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு சீட்லாம் ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்த சின்ன அதிமுக சின்னமா பிஜேபி சின்னமா? ஓ இல்ல, அது கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு சீட் அதிகமா கேட்டதுனால கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கட்சியில மாநில கட்சிகளுடைய சின்னத்தை தான் கொடுப்பாங்க. முதல் முறையாக
தேசிய கட்சியோட சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது அதிமுகவோட கூட்டணி அது பேரளவில் தான் அதிமுக கூட்டணி, ஆனால் அது வந்து பிஜேபி கூட்டணி தான். சரி, மகிழ்ச்சி. அடுத்து விஜய் கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? விஜய் கிட்ட வந்து நாம் தமிழ் கட்சியோடைய ஒரு வேட்பாளராக இல்லாமல் இன்று வரை விஜயோடைய ஒரு ரசிகராகவே நான் கேட்குறேன். கடந்த கால விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த ஒரு சட்ட ஆலோசகராக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நடிகராக இருந்த போது கூட சுதந்திரமாக ஒரு சில படங்களில் ஒரு சில வசனங்களால் உங்களால் பேச முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தில் சிங்கப்பூரில் வந்து 5% வாங்குறாங்க ஜிஎஸ்டி, ஆனால் வந்து கல்வி மருத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சீமானனுடைய அந்த பிரச்சாரத்தையே அவர் வந்து அதில் வசனமாக வச்சிருப்பார். நீங்கள் திரைப்படத்தில் கூட சுதந்திரமாக உங்களால் பேச முடிஞ்சது, அரசியலில் உங்களால் சுதந்திரமாக பேச முடியல. எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குறேன். மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்றாரு, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைன்னா? மக்களுக்கு சேவை செய்யணும்னா அஃபிடவிட்ல காட்டின அந்த 500 கோடி ரூபாய் வச்சு நீங்கள் சேவை பண்ணலாமே. உங்கள் தங்கச்சி திவ்யா பேரில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை மூலமாக சேவை பண்ணலாம். அரசியலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை கோமாளி கூட்டமாக தற்கொலை காட்டமாக மாற்றுறதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்களா? மகிழ்ச்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? எப்படின்னா உங்களால் இவ்வளோ தைரியமாக இருக்க முடியுது? இந்த 3 நாள் பிரச்சாரத்துல நாங்கள் இவ்வளோ படுறோம், 15 வருஷமாக இந்த அரசியல் காலத்தில் இருக்கிறீங்க, உங்களால் மட்டும் எப்படி முடியுது, இவ்வளோ உறுதியாக இருக்க முடியுது அப்படின்னு தான் கேட்குறேன். ஏன்னா இது கடந்த காலத்தை தாண்டி இந்த நிகழ்காலத்தில் இந்த நடப்பு அரசியலில் இந்த தேர்தலில் வந்து அண்ணனுக்கு ஏகப்பட்ட பேரம் பேசப்பட்டது. கண்ணு கெட்டாத அவரே நினைச்சு பார்க்க முடியாத அளவெல்லாம் பேரம் பேசப்பட்டது. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உன்னால உறுதியா இந்த சமரசம் மற்றும் இந்த களத்துல உன்னால எப்படி நிற்க முடியுதுன்றதான் நான் கேட்கிறேன். இப்போ 6 முனை போட்டியில மீதி 2 பேர் இருக்காங்க. வேல்முருகன் கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். அண்ணங்கிட்ட வெளிப்படையே கேட்கணும்னா, திமுக ஒரு கட்சியை வந்து தேவையில்லாம உதறி தள்ளாது. நீங்க அண்ணன் நிக்கிறது தமிழ் தேசியத்துக்கு எதிராக, நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக, தமிழ் தேசியத்தை ஒரு ஆயுதமா வச்சுட்டு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்களா இல்ல திமுகவுக்கு எதிராக நிக்கிறீங்களான்றத நான் வெளிப்படையா. அவரு அண்ணன் சீமான் எங்க ரத்தம், நாங்க வந்து எதிர்காலத்துல ஒன்னா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க எப்படி பார்த்தாலும் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறாரு. ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னா நாங்கள் அதை நம்ப போகிறதில்ல. ஏன்னா இந்த இனம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதை நாங்கள் வந்து அதுவே எங்களுக்கு கடந்த கால படிப்பினை. அது எதிர்காலத்தில் அதை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோம். நீங்கள் ரத்தம் சொல்லுங்கள், எதை வேணாலும் சொல்லுங்கள், சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம் தான் இந்த இனம் விழுந்து போனதுக்கான காரணம். மீண்டும் அதே யுக்தி நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா விடப்போகுது நீங்கள் தான். சரி, இப்போ கடைசியா ஐயா மருத்துவர் 6வது அணியாக இருக்கிறாரு. அது வெளியில நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஐயா, நீங்க எதுக்கு அரசியல்ல இன்னும் இருக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அதே கனவை தூக்கி சுமந்துக்கிட்டு தான் நாங்களும் நிற்கிறோம். சாதி வாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, இது போன்ற உயர்ந்த நோக்கங்களை, உங்களுடைய நோக்கங்களை படிப்பினே பெற்று உங்ககிட்ட இருந்து வந்த பிள்ளைங்க. நீங்க எங்களுக்கு வாத்தியார், வாத்தியாரோட பையன் மக்கா இருக்கலாம், ஆனா வாத்தியார்கிட்ட படிச்ச மாணவன் தரமார்ந்த ஒரு மாணவனாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் நாங்கள் உங்கள் கொள்கையும் கோட்பாடையும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். உங்கள் பையன் மக்குன்றதுக்காக நீங்களே களத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இப்போயாவது ஓய்வு பெறுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மகிழ்ச்சி. இப்போ இறுதியா ஒரே ஒரு இது, அது லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு கேட்கணும்னு ஒரு எண்ணம். ஏன்னா அவரும் இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னவா கேட்பீங்க? அண்ணங்கிட்ட கேட்கறதுனா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். எனக்கு பல நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ளே இருந்த கேள்வி என்னன்னா, இப்போ நடப்பு அரசியலில் குறிப்பாக வந்து ஒரு சில சமுதாய இயக்கங்களில், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பறையர் சமுதாய இயக்கங்கள் பெரும்பாலும் இப்போ வந்து பிஜேபி சார்ந்து போகுது. அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அவருடைய நிலைப்பாடு தான். அவர் திராவிடத்தை சார்ந்து நிற்கிறதுனால திராவிடம் முழுக்க வந்து இந்த மண்ணின் பூர்வ குடிகளை வந்து புறந்தள்ளி தான் நின்றுது, அவர்களுக்கு எதிராகவே தான் செயல்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கூடயே போய் நிற்கிறதுனால என்னவோ இப்போ ஒரு சில பறையர் அமைப்புகள் எல்லாமே போயிட்டு வந்து பிஜேபி சப்போர்ட்டாக நிற்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து ஏன் உங்களால் அந்த காலத்தில் தூக்கி சுமந்த அதே தமிழ் தேசியத்தை உறுதியோடு உங்களால் ஏன் நிற்க முடியல? அப்படி ஒருவேளை நிற்கக்கூடிய எங்கள் மீது உங்களுக்கு என்ன வன்மன்றதான் அண்ணன் கேட்பேன். அவரு உங்க மீது வன்மம் இருக்கிற மாதிரிலாம் தெரியலையா? அவர் அந்த மாதிரி எதுவும் வன்மத்தெல்லாம் சொல்லல. அப்படி கிடையாது. அண்ணன் வந்து 2004 காலகட்டத்தில் அவர் பேசிய தமிழ் தேசியம் வேற, இப்போ 24 சமயத்தில் இப்போ பேசுகிற, 26 சமயத்தில் பேசுகிற தமிழ் தேசியம் வேற. இப்போ நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதான் அண்ணன் கேட்டேன். இப்போ போலி தமிழ் தேசியம் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. அவர் ஒரு தூய தமிழ் தேசியத்தை மக்களுக்கு தமிழ் தேசியம் என்னன்னு காட்ட வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அந்த தேவை ஏன் வந்தது? அதான் நீங்க போலி தமிழ் தேசியம். என் இனம் வந்து கொன்று குவிக்கப்பட்டது 2009. 2009 இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் தேசியத்தோட தேவை இல்லாம போயிடுச்சா? இப்ப மட்டும்தான் உங்களுக்கு தேவை உருவாகுதா? இல்ல, அதற்கான தேவை, அவர் நாங்க தமிழ் தேசியம் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒருத்தவங்க வந்து மடை மாற்றி திசை திருப்பி
போலி தமிழ் தேசியத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம்னா 2009 என்னன்னு இந்த மக்களுக்கு காட்ட வேண்டிய 2009 இருந்து இதுவரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்த தமிழ் தேசிய செயல்பாடுகள் என்ன, தமிழ் தேசியம் குறித்து அவர் முன்னெடுத்த நிலைப்பாடுகள் என்ன? அவர் செய்தது எல்லாமே சாதி ஒழிப்பு தான் முதன்மை தமிழ் தேசியம்னு சொல்றாரு. அதுக்காக தான் நாங்க வந்து களப்பணி ஆடிட்டு இருக்கோம். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம்னு சொல்றாரு. சாதி ஒழிப்பு தமிழ் தேசியத்தை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம்னு சொல்றாரு. அவர் அதுக்கான களப்பணிகள் தான் செஞ்சுட்டு இருக்கோன்றாரு. அப்போ அவர் சரியான பாதையில் தானே பயணிச்சுட்டு இருக்காரு. சாதிய உணர்வுகள் செத்து போனாதான் தமிழன் என்கின்ற உணர்வு வந்து மேலோங்கும் அப்படின்றது எங்களோட கோட்பாடு. சாதிய உணர்வுகளே புறந்தள்ளிட்டு தான் தமிழ் தேசியத்தை வெல்ல முடியும், தமிழ் தேசியத்தை சாத்தியப்படுத்த முடியும். இதை நாங்க ஏற்கிறோம். சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை அப்படின்ற ஒரு உயர்ந்த ஒரு கொள்கையை வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாதி ஒழிக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஊருக்கு சரிக்கும் சண்டை வந்தாலும் முதல்ல சேரியில மட்டும் போய் நிக்கிறீங்க, ஏன் ஊர் பக்கம் போய் நிக்கலாம்? தமிழ் தேசியத்தை நாங்க தான் கொண்டு போனோம், பிரபாகரன் அவர்கள் நாங்க தான் கொண்டு போனோம்னு சொன்னீங்கல்ல, வெறும் சேரி தெருக்களுக்கு மட்டும் ஏன் எங்களை தமிழ் தேசியத்தை கொண்டு போனீங்க? ஏன் ஊர் தெருக்களுக்கு உங்களால கொண்டு போக முடியல? நீங்க தமிழ் தேசியத்தை சரியாக கையாளாததன் விளைவு தான் இது. எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் இந்த தமிழ் தேசியத்தையும் பெரும்பான்மையா ஊர் தெருக்களில் கொண்டு போவதுக்கு காரணம் நீங்க தமிழ் தேசியத்தை சரியான முறையில கையாளாதது தான் காரணம். சாதி ஒழிப்புன்றீங்க. சாதி ஒழிப்புனா என்ன? பேருக்கு பின்னால போட்டிருக்கிற சாதி ஒழிச்சு ரங்கசாமி கவுண்டர்ன்றது தூக்குறதுக்கு பேர் சாதி ஒழிப்பா? சாதின்றது அவர் ஒரு உள்ளங்கள்ல இருக்கு, மைண்ட்ல மனசுல இருக்குது, ஆழமா பதிஞ்சு இருக்குது. அதை உதறி தள்ளிட்டு பறையனும் படையாச்சியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, ஒன்னா உட்காந்து நட்பு பாராட்டுற மாதிரி, ஒன்னா உட்காந்து உறவு கொள்ற மாதிரி, அதே போல ஒன்னா உட்காந்து அரசியல் களத்துல பயணிக்கின்ற மாதிரி, இதுதாங்க சாதி ஒழிப்பு. இதை தாண்டி நீங்க சொல்ற சாதி ஒழிப்பு என்னன்றது எங்களுக்கு பல நாளா இருக்கிற ஒரு கேள்வி. அந்த சாதி ஒழிப்பை தமிழ் தேசியத்தால நாம் தமிழர் கட்சியால சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. நான் என்னுடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய நினைவு நாளை முன்னெடுக்கும் போது அந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைப்பு பண்ணி அதை வெற்றிகரமா செய்து முடிச்சது கூட இருந்த படையாட்சி சமூகத்தை சேர்ந்த உறவுகள். ஒரு நாம் தமிழ் கட்சி கூட்டம் நடக்குதுன்னா அது இந்த சாதியை சேர்ந்தவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அனைத்து சாதியினரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்த முடியும். இப்போ ஒரு தேவமாருடைய ஐயா தேவரவருடைய ஒரு நினைவு பொதுக்கூட்டத்தை தேவேந்திரரால நடத்த முடியும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியால மட்டும்தான் அது முடியும். வேற எந்த கட்சியாலும் சாத்தியப்படுத்த முடியாது. நாம் தமிழ் கட்சியில அவரும் கை காட்டி உங்களால இந்த சாதியை சேர்ந்தவரும் உங்களால் சுட்டி காட்ட முடியாது. எல்லா சாதியும் சேர்ந்தது தான், எல்லா சாதிகளுக்குமானது தான் தமிழ் தேசியம். நாளைக்கு வந்து குடிவாரி கணக்கு எடுப்பு நடத்தும் போது எல்லா சாதியும் சேர்ந்து நின்னா சரி ஓகே. ஆனா பஞ்சமர நில உரிமை மீட்புன்னு ஒரு கூட்டம் நடத்தும் போது அனைத்து சாதியும் சேர்ந்து நின்னது நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான். கடந்த காலங்களில் பஞ்சமர நில உரிமை மீட்புன்னு ஒரு கூட்டம் நடத்தினா அதில் வெறும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதில் கூடி இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பஞ்சமர நில உரிமைக்காக அனைத்து நிலை சமுதாயத்தையும் ஒன்று கூட்டி பறையரின் உரிமைக்காக படையாட்சி முழங்க வைத்தவன் நான் சீமான் மட்டும்தான். அது தமிழ் தேசியத்தால் மட்டும்தான் சாதி ஒழிப்பை சாதிக்க முடியும். மிக்க நன்றி. உங்களை மாதிரி ஒரு படித்த பிள்ளைகள், கருத்தியலாளர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நாங்களும் மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். உங்களுக்கு வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வாழ்த்துறோம். ஒருவேளை வெற்றி பெற்றால் திரும்ப மீண்டும் வந்து உங்களை சந்திச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பேட்டி எடுக்கணும்னு எனக்கு ஆசை. உறுதியாக வெல்லும். சட்டமன்ற உறுப்பினராக அடுத்த முறை உங்களுக்கு நான் நேர்காணல் கொடுப்பேன். நன்றி.